இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களோட திரைப்படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த படம் வந்து புது புது அர்த்தங்கள். அதுல ரகுமான் வந்து பிளேபேக் சிங்கரா வருவாரு. கீதா அவங்க வந்து அவங்களோட ரசிகையா இருந்து அவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ல வருவாங்க. திருமணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா கீதாவோட பொசசிவ்னஸ் கூடும். அவங்களுக்கும் ரகுமானுக்கு நடுவில் பிரச்சனைகள் நிறைய வரும். ரகுமான் இருந்தாலும் ரொம்ப பொறுமையா வந்து இருப்பாரு. அந்த அதர்கண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்தாரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவங்க வந்து அவங்களோட கணவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாரு. அவங்களும் ரொம்ப பொறுமையா இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா ரகுமான் பொறுமை இழந்து அவரோட வீட்டை விட்டு வெளியே வந்துருவாரு. சித்தாராவும் கணவரது கொடுமை தாங்க முடியாம அவங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க. ரெண்டு பேரும் எதேர்ச்சியா கோவா அப்படிங்கிற இடத்துல வந்து சந்திப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில சில தருணங்களை வந்து சேர்ந்து கடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து அமையும். அப்ப இவன் ரெண்டு பேரும் அவங்களோட அன்பை வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. ரகுமான் எப்படி ஒரு அன்பான மனிதர் அப்படிங்கிறத சித்தாரா எப்படி ஒரு அன்பான ஒரு பெண் அப்படிங்கிறத ரகுமானும் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும், கீதா வந்து கணவரை இழந்த துன்பத்துல அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்படும். சித்தாராவோட கணவருக்கு வந்து ஒரு விபத்துல கால் வந்து போயிடும். அப்ப இந்த இடத்துல ரசிகர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ரகுமான் சித்தாரா கீதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு சித்தாராவை மேரேஜ் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அந்த இடத்துலதான் கே பாலச்சந்தர் வந்து நிக்கிறார். அவர் அதை எப்படி முடிச்சிருப்பாருன்னா ரகுமான் வந்து திரும்ப கீதா அவங்கள தேடி போய் அவங்கள குணப்படுத்த முயற்சி பண்ணுவாரு. சித்தாரா வந்து அவங்க கணவரை தேடி போய் அவங்கள கேர் பண்ணி அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சு போவாங்க. அப்ப ஏன் இந்த இது அப்படின்னா ரகுமான் அப்படிங்கிற கேரக்டருக்கா இருக்கட்டும் சித்தாராங்கிற கேரக்டரா இருக்கட்டும் அவங்க மனசுல வந்து ஒரு அன்பின் தேடல் வந்து இருக்கும். அப்ப அந்த அன்புக்கான தேடலோட ஒரு வடிவமா ரகுமான் வந்து சித்தாராவை பார்ப்பாரு. அவங்க அன்புக்கான தேடலோட பெண் வடிவமா, சித்தாரா வந்து அவங்க அன்பிற்கான ஒரு ஆண் வடிவமா, தேடலின் ஆண் வடிவமா ரகுமான வந்து பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து எப்படின்னா அவங்க அன்பின் தேடலை ஒரு வடிவமா அவங்க கண்ணால பார்க்கணும். அந்த அன்பை அவங்க உணரணும். அவங்க வாழ்க்கையோட அன்பின் தேடல் வந்து முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் நம்பினா மட்டும் போதும். அவங்க அதுக்காக காதல் பண்ணணும், திருமணம் பண்ணணும், சேர்ந்து வாழணும் வாழ்க்கை ஃபுல்லா அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி மனிதர்களுக்கு வந்து கிடையாது. அவங்க அன்பின் தேடல் முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க நம்பிட்டாலே அவங்களோட வாழ்க்கையில உள்ள மீதம் உள்ள காலத்தை அவங்க ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா மன நிறைவோட வாழ்வாங்க. இந்த படம் வாய்ப்பு கிடைச்சா நீங்க பாருங்க. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம் பூவின் மனக்குரலுடன்.